வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு? ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் நீ அரை டிரவுஸோடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுண்ணே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவ அழுகிற மண்டையில? சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிஃப்டா குடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிஃப்டா குடுக்கறதா? ஆமா. என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து. நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே? நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா தம்பி சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகம் வந்திருக்காங்க. யாருல முடியாத அறிவழகா? யாரா அறிவழகங்கிறது வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரு அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்டு நானுங்க, ஃப்ரெண்டுங்க. நாங்க 2 பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுங்களா? திருவாரூர் வந்துருக்கீங்க. அவங்க போறானே எனக்கு சொல்ல வேண்டியடா. மாட்டினது இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்கு. தூக்குடா. அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? பின்னால போய் ஒளிஞ்சுக்கா. எங்க? இந்த பக்கம் தானே வந்தானுங்க. எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது கல்ல விட்டு எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கரசகுளங்க. கரிசல் யாருல? மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்லவர் பேர ஏன்டா கெடுக்க? யாரு? வாடா அங்கேயே போவான். எங்க போறீங்க? ஊருக்கு போவாடா. அங்க இல்லையா? ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார், அதனால ராத்திரில வந்து அவுத்துட்டு போலாம்னு வந்தோம் சார். இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க ஊர் பஞ்சாயத்துல வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. புள்ளைய கதவை சாட்டிட்டு படுக்க சொன்னா கேக்குறதே இல்ல. ஏமா கதவை திறந்து வச்சிருக்க? தூங்கிட்டாலும் என்னமோ. நான் உங்க வீட்டு பொண்ணுக்கு காவலுக்கு வந்தேன். ஆனா நான் பெத்த பொண்ணு எவ்வளோ கெடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஓடுற ஆசா. ஆசா ஐயா, 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 சொடலமுத்து தேவனுக்கு தம்பியா பிறந்துட்டு எதுக்குல இந்த புத்தி படிச்ச? பொண்ணு வேணும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ராதிவார பொண்ணை கொண்டு கட்டி வச்சிருப்ப. நம்ம குடும்பத்துக்கு நாயா பாடுபட்டு முடிய அவ குடும்பத்துல கை வச்சாரு அக்கவனை. ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? உங்க தம்பியே இப்படி ஒரு காரியம் செஞ்சா நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன் ஐயா? முனியா, தம்பியா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் ஏன் புருஷன் விட்டு கொடுக்க மாட்டாரு. கோடீஸ்வரனா இருந்தாலும் கூலிக்காரனா இருந்தாலும் எங்க விட்டு நாயம் நாயம்தான். தப்பு செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா குளிர் விட்டு போயிடும். ஏன் இப்படி செஞ்ச? ஐயா, நீங்க நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க, ஒருபடியே போவோம். ஐயா, நேத்து ராத்திரி கூட்டத்துல இதெல்லாம் விலகிட்டு இருக்கவானு பாக்க தப்பு நடந்து போச்சு. பிச்சமுத்து, நீ என்ன சொல்லுத? தெரியாம பண்ணிட்டேன். நீங்க சொல்றது கட்டுப்படுத்தேன். ஊர் கட்டுப்பாடு எதுவும் பார்க்க முடியாது. ஐயர, அம்மன் தாலி எடுத்து கொடுங்க. பிச்சமுத்து, இந்தடா இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. இந்த பாரு, ஒழுங்கா
சொன்ன பேச்சு கேட்டு இதை தின்னு. திருட்டு கழுத இரு ஒண்ணு. அங்கேயா இருக்கே, இத வாரேன். என்னடா இது, நம்ம வீட்டு சீராடு இங்க அலையுது. ஓஹோ, அம்மா வராங்களா? வாங்க. சத்தம் கேக்கு, திருட்டு கழுத என்ன ஏமாத்துத, இந்த வாரேன். என்னடா அது மாயமா இருக்கு? உங்க வீட்டு வயல்ல தெரிஞ்சு தானே நீங்க ஏசிட்டு வந்திருக்கேன். இந்த வாரம் இரு. எல்லாம் உன் வேலைதானா? நீ வளர்த்த ஆடுதான் களவாணின்னு நினைச்சேன். நீயே பெரிய திருடனா இருப்ப போல இருக்க. ஏது பஞ்சாயத்துல ஒண்டி நிறுத்தியோ? ஆமா, பஞ்சாயத்துல நிக்க வச்சதுக்கு தான் சின்ன மச்சான ஆலமரத்தடியில நிக்க வச்சு உங்க அப்பா கல்யாணம் முடிச்சு வச்சாரு. நம்ம கல்யாணமாவது நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன். குடும்ப பக்கம் தான் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்பத்தாவும் அங்க அப்பா சத்தம் போட்டுட்டா இருக்கா. நீங்க ஒண்ணு பெரிய மாதிரி பேசாதீங்க. ஐயா, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுனாலதான் நம்ம குடும்ப பக்கம் தீர்வெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சேரது பார்த்தா பகை பெருசு இல்லையா ஆயிரும். கட்டிக்கிற முறைதான், ஆனா காணாம பாக்குறது முறை இல்லையே. பாத்துங்க வசந்தே, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சார். ஏன் உம்மன் இருக்க? அக்கா நம்ம நல்லதுக்கு தானே சொன்னா. அடுப்புல வச்சிருக்க பாலையும் வயசுக்கு வந்த பொண்ணையும் கவனிக்கலைன்னா வீணா போயிரும். புரியுதா? பேச மாட்ட? சரியா? சிரிக்க போறியா இல்லையா? இப்ப சிரிக்க மாட்டியா? ஐயோ, ஐயா இந்தாங்க. மணிலே உட்காந்துதாயி, கதவுதான் திறந்திருக்கு. எப்பவும் பொழுதோட வரீங்க, இன்னைக்கு மணி 11 வயக்காட்டுக்கு போயிருந்தேன், கொஞ்ச நேரம் ஆகி போச்சு. தூக்கு கலக்குமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லலான்ட்டு வந்தேன். சரி தங்கராஜே, ஐயா அப்படியே ஐயா ஐயா ஒண்ணு போயிட்டு வந்துருக்கேன். ஐயா ஐயா இல்ல தங்கராஜ், கண்ணு முடிச்சுக்கா. தூங்கும் போது ஒண்ணுக்கு போகாம பார்த்தா பாதி ராத்திரில பாதி நேரம் போய் வச்சுல. ஒண்ணுக்கு போய்க்கா. ஐயா இல்ல ஒண்ணுக்கு போய்க்கா. வல்ல என்ன சொல்லுவா, அப்புறம் பாதி ராத்திரில பாதி நேரம் போய் வச்சுக்கா. வரியா? வந்துச்சு வருது. உள்ள சட்டை கட்டியெல்லாம் வேலை பண்ணி போட்டியா? தங்கராஜ் சாப்பிட்டானா? சாப்பிட்டா. ஏதோ நல்ல செய்தி சொல்லணும்னு சொன்னீங்க. வசந்தி வயசுக்கு வந்து 2-3 மாசம் இருக்காரு. ஆமா ஆமா. நடத்த வேண்டிய நல்ல வரைத்த இதுக்கு நடத்திடணும். ஆமாங்க, நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பந்தல் என்ன புதுசாவா போட வேண்டியிருக்கு? ஏற்கனவே போட்டா தானே. அவரை கொடி வேற ஆளாயிடுச்சு, எடுத்து படுற விட வேண்டியது தானே பாக்கி. நீ என்ன சொல்லுவேன்னு? நான் வேற என்ன சொல்ல போறேன்? அப்படியே மாமன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். மாமன் கிட்ட பேசிக்க வேண்டியதா? பருவமா விடிக்கால் 4 மணிக்கு கோயில்பட்டு சந்தைக்கு போய் வேட்டு சிலையில எடுத்தாரேன். சீக்கிரம் வழி போடு. அப்படியே ராமர் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனுக்கு நெய்வேலிக்கு ஏத்துட்டு வந்துருதேன். அப்படியே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. சரி.
ஓ, அப்பா. ஆ. அப்பனே முருகா. மாசி பனி மச்சு தொலைக்குது, உள்ள வந்து படுக்க வேண்டியதானே? உடம்பு அழுப்பா இருக்கு, வெடிக்காக சந்தைக்கு வேற போகணும். நீ போய் படுத்துக்க. ஏட்டி வசந்தே, ஏட்டே ஏ கழுத, ஏட்டி வசந்தே, தூங்கிட்டியாக்கும். நேத்து புள்ள உனக்கும் சுந்தர பாண்டியனுக்கும் கல்யாணம்னு உடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தேன், தூங்கிட்டியாக்கும். சரி, காலையில பேசிக்கோ. ஏதோ கோயில் பத்தி சந்தையில துணிமணி வாங்குற பேச்சு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நீதான் கல்யாணம் அடக்கலவானிச்சிருக்கே, முழிச்சுக்கிட்டு இருந்தியா? கேட்டே, தினமும் 10 மணிக்கு படுக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியாக்கும் நீ? சேச்சே, இன்னைக்குதான் என்னமோ தூக்கமும் வரல. இன்னைக்கு உனக்கு வந்துடாத. ஏக்கா, சந்தைக்கு போற விஷயம் நம்ம சுந்தரபாண்டிக்கு. என்னது? இல்லக்கா, சுந்தரபாண்டியோட அப்பத்தாக்கு பொண்ணாத்தாக்கு தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. ஆகாசத்துக்கும் பூமிக்கு எகிரி குதிச்சிட மாட்டா? காலையில சொல்லணும். இப்பவே சொன்னா நல்லா இருக்கும். ஏட்டி, இந்த நடு சாமத்திலயா? கால் தடம் கூட தெரியாதுட்டே. எனக்கு மாமா வீடு தெரியும்க்கா. நாம மட்டும் இப்ப சந்தோஷப்படணும், அவங்க காலையில சந்தோஷப்படணுமாக்கும். அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. அக்கா போறேன்க்கா. அக்கா போறேன், போய்கிட்டு இருக்கேன். அக்கா போறேன். ஆசைய பாரு. நம்ம 2 பேரையும் சேர்த்தாப்புல உங்க அக்கா பாத்துட்டாங்கல்ல, அதான் வீட்டுல வந்து சத்தங்கத்தம் போட்டாங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ அங்க இல்ல. சந்தைக்கு போயிருந்தேன், உனக்கு பிடிக்குமேன்னு வளையல் வாங்கிட்டு வந்தேன், அதையும் கொடுத்துட்டு போலான்னு. ஆமா, நீ எப்படிங்க? எங்க மச்சா, இந்த ஜென்மத்துல நம்ம கல்யாணம் நடக்காது. எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. அடுத்த வாரம் கல்யாணமா. இப்படியே உட்காந்துட்டா எப்படி? இல்ல, நாம பழகின பழக்கத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்ல. அதனால ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? வசந்தி, ஓடி போய் ஊருக்குள்ள கெட்ட பேர் வாங்கறத விட நாம 2 பேரும் செத்து போய் நல்ல பேர் வாங்கலாம்ல. அடேப்பா, செத்து போயிருவீங்களா? அப்படி ஒரு நிலைமை வராது. எங்க மச்சா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. அத சொல்லதான் இருக்க வந்தேன். சரி சரி, நீ வாங்கிட்டு வந்த வலையில உன் கையாலே எனக்கு போட்டு விட. அது சரி, எங்க மச்சான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. உங்க அப்பா என்ன பொண்ணுக்கு வருவாங்களா? நிச்சயமா வருவாரு. அப்பத்தாட்ட சொல்லி அப்பாட்ட பேச சொல்றேன். போயிட்டு வரியா? நான் போயிட்டு வரட்டுமா? முக்கையா, நாளைக்கு வெள்ளத்தாய் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோம். ஏட்டு, கைய உள்ள முக்கினாதானே சாணி தண்ணியை கரைக்க முடியும். அது போட்ட புது வடையிலே சாமி ஆயிரும். அது போட்டுட்டா யாரு? நேத்து பொண்ணாட்ட வீட்டுக்கு போயிட்டு வந்தல, அப்ப சுந்தரபாண்டி போட்டுச்சு. ஏ கழுத, இங்க பாரு, பேர் சொல்லி பேசுறா. இனிமே அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது சரி, இப்ப போட்டு விட்டாக, கழட்ட மாட்டீக. 7 மாசத்துக்கு அப்புறம் எப்படியும் மாத்த வேண்டியதானே? அப்படி எல்லாம் சொல்லாத. ஏட்டி, நானும் கொஞ்சம் வயசு தானே. எனக்கு தான் வயசாச்சு, இந்த மச்சனுக்கு தான். சந்தைக்கு போயிட்டு வரல, ஊட புதுசாச்சு போல இருக்கு. வயசு 131. வசந்தி ஓடுற ஓட்டமே புது பொண்ணு மாதிரி இருக்கு. விஷயம் சொல்லிட்டியாமா? ஆமா, சொல்லணும் வாக்கு. அந்த சிரிக்கி நேத்து நாம பேசிட்டு இருந்து கேட்டுட்டு இருந்திருக்காயா? அதான் மச்சான பாத்துல இவ்வளவு வெக்கப்பட மாட்டாளா?
கல்யாணத்துக்கு சீலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வெக்கப்பட மாட்டாளா பிறகு? என்ன சீலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எப்படியோ நல்லபடி நடந்தா சரி. இந்தா எங்களுக்கு பெரிய சரியா வசந்திக்கா? வசந்திக்கா? உனக்கு தாமா. இதான் வசந்திக்கு. என்ன ஒண்ணு போல இருக்கு. இல்ல நீங்க எனக்கு 2 பேரும் ஒண்ணுதானே. அவளுக்கு ஒரு நல்ல காலம் நடக்கும்போது நீ கம்மியாவா கட்டுவ? புது பொண்ணு மாதிரி இருக்கு. ஒரு கண்ணு புது பொண்ணு மாதிரியா? புது பொண்ணு தானா? எனக்கு தானே தெரியும். இல்லையா பாரு, டவுசர் வாங்கிட்டு வந்திருக்க, சட்டை வாங்கிட்டு வந்திருக்க. இல்லையா வண்டி. வண்டியா? என்ன வண்டி? யாரு? மாமா போல. ஐயா மாமா, மாமா பொண்ணு. ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க. பொண்ணாத்த அத்தை வாங்க. மாமா பாரு வாங்க. மாமா வாங்க, மாமா வாங்க. ஐயா வாங்க அண்ணே, வாங்க வாங்க மாமா. ஐயா வாங்க வாங்க. ஐயா போயிட்டு வந்தாங்களா? அதுதான் எல்லாம் அங்க உட்காந்துட்டீங்களா? மாமா வந்தாலும் கை காலதான். வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறது? ஆரம்பிச்சு விடு. நேத்துதான் பேசிட்டு இருந்தாங்க. மாமா வீட்டுக்கு போய் முக்கியமான விஷயம் பேசணும்னு. இப்பதான் சந்தை போயிட்டு வந்தாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. வந்தவங்க என்ன சமாச்சாரம்னு கேளு. சுந்தரபாண்டிக்கு வயசாயிட்டே இருக்குல்ல, அவனுக்கு 20-22 இருக்குமில்ல. அதான் வர்ற ஐபிஎஸ்லயே முடிச்சிடலான்னு இருக்கேன். அதுக்கு என்ன, முடிச்சிட வேண்டியதானா? என்னதான் சொந்தமா இருந்தாலும் முறையோட ஒரு முறை வந்து நல்ல நாள் குறிச்சிட்டு போறதான முறை. சொல்றது ஒண்ணும் புரியலையே. அதான் நம்ம வசந்திய சுந்தரபாண்டிக்கு பேசி முடிச்சிடலான்னு வந்தேன். என்ன முறை இல்லாத பேச்சா இருக்கு? என்னப்பா அப்படி பேசுற? வசந்திய அக்கா மக, அவளைய மகன் சுந்தரபாண்டிக்கு பொண்ணு கேட்கறதுல என்ன முறை இல்லாம போச்சுங்க? இல்ல ஊருக்கே நாயம் சொல்ல நாட்டாம இப்ப பேசுறது நியாயம் இல்லாத பேச்சா இருக்கு. எதுப்பா நியாயம் இல்லாத பேச்சு? இந்த மூக்கையா தேவை நாயத்துக்கு 30 கிராமம் கைகட்டி நிக்கும். அதை மறந்துட்டு பேசிய சின்னையா, நான் எதையும் மறைக்கல. நீங்க இந்த மாட்டுக்காரனுக்கு பொண்ணு தரக்கூடாதுன்னு சொன்னதை மறைக்கல. வசந்தி உங்க அக்கா மகன்றதை மறைக்கல. ஊர்லயே நீங்க பெரிய நாயகார், அதையும் நான் மறைக்கல. ஆனா நீங்க தான் பழசெல்லாம் மறந்துட்டு வந்து இன்னைக்கு இந்த மாட்டுக்காரன் பொண்டாட்டி பொண்ணு கேக்குறீங்க. என்னென்ன சொல்லுங்க? பொண்டாட்டியா? என்ன வசந்தி, நான் தாலி கட்டின பொண்டாட்டி. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே அங்க பாருங்கண்ணே, ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு? அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது? ஆட்டை விலைக்கு வாங்குறது? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. பின்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வரா, எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயிற்று கொடுக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன், அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாருடா. உருவிக்கடா. அடேங்கப்பா அண்ணே, முகமூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா. ஒரு ட்ரவுசர்ல எருமையவே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும், தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே. அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரா அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றான். அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறானா? ஆமாமா. டேய்,
அவனை நான் பெரட்டி உடச்சு போடுவேன். ஆனா இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ. ஏய் பாத்தியா, நாட்டாம பையன் வர்றான். ஆட்டத்தை கழுத்து போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரா? ஏன் சம்பந்தம் இல்லாம தலையிடுற? பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசதி பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்துடலான்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடலை இருக்கானே அவனுக்கு கொடு. என்ன சொல்லுதீங்க? ஆட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீ என்னமா அறுவாள் எடுத்துட்டு சீவாம ஐயோ, அவன் எதை நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்லுதான் நீ இப்பெல்லாம் புரியுது. தோசம் கழிச்சத போய் நெசமுன்னுட்டானே. காயா காய்க்க வேண்டிய மரம் பூவாவே போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு என் ராசா நல்ல மனசோட செஞ்சு வச்ச காரியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு போகும்னு தெரியாது ஐயா, தெரியாது. வீடு கட்டுறதா இருந்தாலும் நாத்து நடுறதா இருந்தாலும் வெள்ளத்தாய் பக்கத்திலேயே இருக்கணுங்கிற அளவுக்கு ராசியான பொண்ணா வளர்ந்தாய்யா. அப்பேற்பட்ட மகராசிக்கு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் தாலி தோசம் இருக்குன்னு வந்த மாப்பிள்ளையெல்லாம் தட்டி போய்கிட்டே இருந்துச்சு.